ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு காயை காட்டுறேன். இதோட பேர் என்னன்னு கேட்டு நான் இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டிருந்தேன். அதுல நிறைய பேர் வந்து கரெக்டா சொல்லியிருந்தீங்க, நிறைய பேர் தப்பா சொல்லியிருந்தீங்க. கொஞ்சம் இருங்க, ஒரு வண்டி போட்டோம். இந்த காயோட பேர் என்னன்னா சிவகுண்டலம் காயாங்க. இதோட இன்னொரு பேர் வந்து மரசுரக்காயாங்க. நிறைய மெடிசனுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன், பட் எனக்கு தெரியாது. தெரிஞ்சாதானே சொல்ல முடியும். நெட்ல பாத்தங்க இதோட ரேட் வந்து 850 ரூபாய் போட்டிருக்காங்க. அநியாயமா இல்ல? அவ்வளவு எல்லாம் எனக்கு வேணாங்க. ஜஸ்ட் 300 மட்டும் கொடுத்துட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க, சரியா? இது அது பேர் என்ன, இன்கம் டேக்ஸா? சி, டேக்ஸ் எல்லாம் கிடையாதுங்க, ஓகேவா? அதனால ஆர்டர் பண்ணிக்கோங்க. மரசுரக்காய் அண்ட் சிவகுண்டலம். எல்லாருமே என்னென்னமோ பிசினஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. நானும் என்னடா பிசினஸ் பண்றதுன்னு தேடி 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 சலிச்சு போயிட்டேன். அதனாலதான் இந்த பிசினஸ் ஆரம்பிக்கலான்ட்டு ரெடி பண்ணிட்டேன். சோ உங்களுக்கு வேணும்னா சீக்கிரமே ஆர்டர் பண்ணுங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்களே, ஸ்டாக் இல்ல, புரியுதா? சீக்கிரம் ஆர்டர் பண்ணுங்க. 300 10 100 300 வாங்கம்மா சீக்கிரம் வாங்கம்மா. என்ன ஸ்லோ? ஆமா, ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லி நான் டயர்ட் ஆகி போயிட்டேன். அவங்க பண்ற மாதிரி இல்ல, அதனால நான் தெருவிலே போட்டு பிசினஸ் பெருசாக்கிட்டு இருக்கேன். பாரு, பக்கத்துல லேண்ட் கூட வாங்கி போட்டிருக்கேன். ஆமா, இந்த பைபாஸையும் விலைக்கு பேசிட்டு இருக்கேன். சீக்கிரமே அதையும் வாங்கிடுவேன். நீ உன் கொல்லி கண்ணை வைக்காம நீ போ பிசினஸ். சரி, டென்ஷன் ஆகாத. பெரிய ஆள் ஆயிட்டா என்னன்னா மறந்துடாத ஸ்லோ. மறக்க மாட்டேன். நீ போ முதல்ல. 10 100 300 வாங்கம்மா போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. வாங்கம்மா, சீக்கிரம் வாங்க. செகண்ட் பிசினஸ் ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து ஊசி மணி பாசி மணி விற்க போறேன். ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்ல. நல்லது. ஆமா, அவங்களுக்கு நான் வித்து கொடுக்க போறேன். உங்களுக்கு வேணும்னா இந்த இடம் என்னன்னு சொல்லுங்க. புலிகோகை. புலிகோகைங்க. இதுல வந்து உங்க பேரு புலி, குட்டி புலி இருக்கா? வந்து இங்க மணி வித்துட்டு இருக்காங்க. இங்க வந்தீங்கன்னா வாங்கிக்கோங்க, சரியா? சரி, புலி இங்க இருக்கா இல்லையா? புலியா? புலிதான் உள்ள இருக்குங்க, இங்கதான் தூங்கு. வேற கல்லு மட்டும் தான் இருக்கு. சின்னதா இருக்க மாதிரி இல்ல. போட்டு பாடுறா. பெருசு இருக்குது, சின்னது இருக்காங்க. அப்படிதான் வரும். போட்டதா அந்த மாதிரி போட்டதா கஷ்டம் இருக்கிறதே இல்லை. போட்டதா ரொம்ப கஷ்டம். கையில கொடுத்து போட்டு பாடுறா. போட்டு பாரு, போடு. அப்படியே வேணும். அப்படியே போடு, கழுத்தோட போடு. இந்த தலையில அப்படியே காட்டு. பேசாம ஏய், அப்படியே இருக்க. மணி ஊசி போடல சொல்றாங்க அக்காக்கு. மணி ஊசி போடலாமா? நம்ம விக்கலாம். இது என்ன பிளேஸ்? கல்லுமனையா இந்த பிளேஸ்? இங்க வந்தீங்கன்னா இந்த சிஸ்டர் கிட்ட மணி எல்லாம் வாங்கிக்கோ. அக்கா, இந்த மாதிரி போட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி போட்டு நூல்ல போடி நம்ம நானும் செய்வேன். நானும் விற்பேன். மகளிர் போன ஐட்டம் ராச்சி இருக்குது. பெட்ரபால், பீச்சு, லைட் ஹவுஸு, அஞ்சிராதம் எல்லாம் இருக்குது. அங்கே தான் எங்கள் ஜாதா அவங்கள வியாபாரம் பண்ணுறாங்க. எத்தனை குழந்தை உங்களுக்கு? பொண்ணா பையனா? பையன். வந்த இடத்துல ஒரு சிஸ்டர் நாங்கள் பேட்டி எடுத்துட்டு இருக்கோம். அவங்களோட ஃபேமிலி செட்டில். இப்போ எத்தனை வயசு கல்யாணம் பண்ணுவீங்க? பருவம் ஆயிடுச்சுன்னா. பருவம்னா அதான் எத்தனை, 20 வயசா? 22 இருக்கு வயசு. 22 வயசு. அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி அப்படிதான் கல்யாணம் பண்ணும். கேட்டி தான் கல்யாணம் பண்ணி சொந்தத்துக்குள்ளே பண்ணிப்பீங்க இல்லை? தூரம் அப்படி இருக்கிறது. எங்கள் மாமியார் அந்த மாதிரி இருக்குல்ல. அப்படி அவங்கள பார்த்துக்கலாம். அந்த மாதிரி சொந்தம் இருந்தால் கல்யாணம் பண்ணுவோம். சொந்தம் எதுவும் எங்கே தூரம் எதுவும் கல்யாணம் பண்ணுவோம். அதெல்லாம் பண்ணிப்பீங்க. அதெல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவோம். அது பண்ண மாட்டீங்க? கேட்டி தான் கல்யாணம். கேட்டிட்டு லவ் பண்ணல. பிடிமா கண்ணு கல்யாணம் பண்ண மாட்டாங்களாம். கேட்டுட்டு பிடிச்சிருந்தா மட்டும் தான் கல்யாணம் பண்ணுவாங்களாம். எல்லாரும் கேட்டுக்கோங்க. எப்போ அவளை வர்றதுக்கு? அப்போலாம் நீ ஏன் லவ் பண்ணிக்கலாம் பண்ண? நான் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கேன். இனிமே கல்யாணம் பண்ணும்போது கேட்டுக்கோங்க. இந்த சிஸ்டரோட பையன் நான் இவரும் பிசினஸ் பண்ண வந்துட்டாரு. பாய் பாய் பாய். என் பேரு விசால். விசாலா? ஏய், நடிகர் விசாலா நீ? பேரா? என்ன வயசு? 23 வயசு ஆகுது. இதை போய் இங்கே வாங்கிட்டு போய் சென்னையில் வியாபாரம் பார்க்கலான்னு பார்க்குறல்ல? ஆமாம், இந்த மாதிரி சென்னை இந்த ஏதோ பணக்கார ஆகிட்டு சென்னையில் இங்கே இல்லை, இங்கே வர மாட்டேது ஜனம். சென்னையில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க பணக்காரர் ஆகிடுவாங்களா? இங்கே வந்து 1-2 பேர் தான் வராங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம வித்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னா புலிகுகைக்கு வந்திருக்கேன். இங்கே வந்து நான் புலியை பார்க்க போகிறேன். வாங்க போய் பார்க்கலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய பாறைங்க இருக்கிற மாதிரி குகையில தான் புலியெல்லாம் வசிக்குமா. அந்த புலிங்களை தேடி இந்த பெண் சிங்கம் செல்கிறது. சிவா,
இந்த பாறையெல்லாம் பார்த்தா உனக்கு என்ன தோணுது? நான் சின்ன வயசுல இந்த மாதிரி பாறை மேலாம் ஏறி விளையாட வேண்டாம் அந்த மாதிரி தானே எனக்கு தோணுது. விளையாட மட்டுமா செஞ்சேன்? சரி சரி கூட அசிங்கப்படுத்தாத. எனக்கு என்ன தோணுது தெரியுமா? சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், ரத்தத்தில் என்றென்றும். அஜித் சார் பார்த்தாருன்னு வச்சுக்கேன், வயசாகி போச்சு இல்ல, அதான் பாட்டு கூட வரமாட்டேன்னு மூச்சு வாங்குது. ஆனது புனிதமானது புனிதமானது. அதுக்கப்புறம் நீ ஏன் பாடிக்கோ ராசா? இது பிள்ளைங்களுக்கும் புருஷனுக்கும் தெரியுமா? ஏன்டா என் புருஷனை தாண்டா காதலிக்கிறேன், அதை தாண்டா சொல்ல வந்தேன். மாட்டி விடுறதுக்கா பிளான் பண்ற? போடாங்க. பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஏ சுலோ, என்னடா ஏதோ புலிக்கோகை சிறுத்தை கோகை காட்டுறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து பனைமரத்தை சுத்திட்டு இருக்க? ஆமா, குகையெல்லாம் சுத்தி பாத்துட்டேன். அதான் பனைமரம் பாவம் தனியா இருந்துச்சு, கம்பெனி கொடுத்துட்டு இருக்க. அதை சுத்தி சுத்தி பண்ணடா, ஏதோ புளிய காட்டுற சிறுத்தை காட்டுறேன்னு சொல்லி கூட்டு வந்துட்டு இங்க வந்து விளையாண்டுட்டு இருக்க. புலி குகை தான், ஆனா புலி எல்லாம் இங்க கிடையாது. சரி, சோ அதெல்லாம் சுத்தி பாத்துட்டேன். ஃபுல்லா குகையா இருக்கு, நல்லாவும் இருந்துச்சு பாக்க. சரி, ஒத்த மரம் பாவம் நம்ம பனை மரம், அது கூட விளையாண்டுட்டு இருக்கேன். நானும் பனை மரத்து கூட விளையாண்டுட்டு இருக்கியா? இங்க எங்க சுத்தி பார்த்தாலும் வெறும் பாறை தான் இருக்கு. வா அந்த பக்கம் போலாம். எங்க பாயா அந்த பக்கம் டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்டா. பனை மரத்தை கட்டி பிடிச்சிட்டு நிக்கிற, அதுதான் ஒண்ணு சொல்லாது. ஏனெல்லாம் நிக்கி, உனக்கு இருக்க லந்து யாருக்கும் இல்ல. ஆனா இந்த இடம் ஈரமா இருக்கே, மழை வந்துச்சா என்ன? தண்ணி ஊத்திருப்பாங்க. ஏங்க அப்படியா? நீ வாரல, அவன் கால் சுடக்கூடாதுன்னு தண்ணி ஊத்திருப்பாங்க. எவ்வளவு ஒரு நல்ல மனசு இல்ல. ஏறு ஏறு, ஏறலாமா? பாத்தியா கீழே வலிக்கிச்சுனா? இரு இரு இரு, ட்ரை பண்றேன். முடியும் உன்னால, அவ்வளவுதான். சொல்லவால முடியாது, எதுவுமே கிடையாது. அப்பா வந்துட்டேன். அழகா இருக்கேனா? என்னையா பண்ற? இது எனக்காக நானே கட்டின மாளிகை. சரி வரேன். அப்படியே 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 இறங்கு. விழுந்தேன்னு வையன், பல்லெல்லாம் காணாம போயிடும். இதுல ஜம்ப் பண்ணுமா? ஆமா. அத்தடி முடியாதே. வீர பெண்மணியால முடியும். சொல்லோ முடியும். நீ வீர பெண்மணி, முடியும்னா முடியும். குப்பர் அடிச்சு விழுந்து போலாம். பூங்காத்து திரும்புமா? எங்க திரும்புது? எந்த பக்கம் மாட்டேன்தா? என்ன முதல் மரியாதை படத்துல வர ராதா மாதிரி வந்து ஒரு மரத்துக்குள்ள நின்னுட்டு இருக்க? நானும் ராதா மாதிரி ஆகலான்னு தான் பாக்குறேன், முடியலையே. எல்லாம் அங்கங்க பேர் பேரா இருக்காங்க, சிங்கிளா நின்னுட்டு இருக்குதேன்னு ஃபீல் பண்ணி பாட்டு பாடிட்டு இருக்கேன். சரி சரி போ. சரி வா. சரி பேசுமா. என்ன உனக்கு முன்னால ஒரு கல்லு தனியா வந்து நிக்குது? முன்னாடியா பின்னாடியா? நீ முன்னாடி பார்த்தா முன்னாடி, இப்ப பார்த்தா பின்னாடி. பரதேசி வளராதா? அது எனக்கு பின்னாடி. சரி ஓகே, பின்னாடி. அதுவா? அந்த கல்லு வந்து சின்ன வயசுல எனக்கு கல் எறிஞ்சு விளையாடுற பழக்கம் உண்டு. சரி, அப்படி ஒரு கல்ல தூக்கி எறிஞ்சேன், அது வளர்ந்து இவ்வளோ பெருசாயிருச்சு பாரு. நான் தான் வளரல, அதுவாவது வளருதேன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். இதெல்லாம் நம்பணும் தானே? நம்பணும். உனக்கு மதியானம் சோறு வேணுமா வேணாமா? அப்ப பேசினா வாய் மூடிட்டு வா. விளையாட்டுக்கு பண்ண ஒரு விஷயம் எவ்வளவு சீரியஸா வளர்ந்து நிக்குது. ஏ சுலோ, நீ சின்ன வயசுல விளையாண்டு தூக்கி போட்ட கல்லே இவ்வளவு பெருசுனா, அப்ப நீ சீரியஸா ஒரு கல்ல தூக்கி போட்டா அது எவ்வளவு பெருசா இருக்கும்? இது உனக்கு தெரியாதா? சீரியஸாவும் ஒரு கல்ல எடுத்து போட்டேன்டா, அப்படியே அது இப்ப பெருசா வளர்ந்து நிக்குது. அதுதான் இமயமலை, போய் பாரு போ. என்னென்ன கம்பி கட்டுற கதெல்லாம் சொல்றல்ல? உனக்கு சோறு வேணுமா வேணாமா? வேணும் வேணும் வேணும். பேசாம வா. ஏய் என்னடா கோகுக்குள்ள இருக்க? ஆமா, பெண் சிங்கம் குகையினுள் தஞ்சம் அடைந்து விட்டது, இப்பொழுது வெளியே வருகிறது. வேட்டையாடுவதற்கு கண்ணு முன்னாடி நிக்காத, போயிடு. நீ பாறை பாறையா ஏறி வேட்டையாட போறியா? நல்லா இருக்கு. உச்சி வெயில்ல இப்படி பாருங்க, நடுவுல ஒரு சுலக்குட்டி நடந்துட்டு இருக்கால, நல்லா இருக்கு. ட்ரெஸ் மேலே வெயில் அடி, பயங்கரமா வெயில் அடிக்கும் போல இருக்கு. ஜிகு ஜிகுன்னு போட்டு வந்திருக்கேன். ஹலோ பெண் சிங்கம். எஸ். என்ன பெண் சிங்கம் உட்கார்ந்துட்டீங்க? டயர்ட் ஆயிடுச்சுடா. ஒரு மானை துரத்திட்டே வந்தேன், அது டிமிக்கி கொடுத்துட்டு ஓடி விட்டது. அதனால பசியோட உட்காந்துட்டு இருக்கேன். இப்ப நீ சோறு தரலன்னு வச்சுக்கோ, ஒன்ன கொண்டு வா. பெண் சிங்கம் அங்க வேட்டையாடி மான் கிடைக்கவில்லை என்று இங்க ஹோட்டல்ல போய் நான் திங்க போகுது. ஆமா, நான் திங்கிறேன், நீ திங்க போயா. பசிக்கு வீடியோ வேற எடுத்துட்டு கிடக்குறேன்.
சிங்கம் நான் சாப்பிடுது. நான் சாப்பிட்றது கூட இருந்தா நீயும் சாப்பிடு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இடம் எல்லாமே பாண்டிச்சேரி போகிற ரோட்டில் தான் இருக்குது. ஸோ நாங்கள் காலையில் கிளம்பினோம் சென்னையில் இருந்து பாண்டிச்சேரிக்கு. பட் ஈவினிங் தான் போய் சேர்ந்தோம். ஏன்னு கேட்டால் நிறைய இடத்துல நாங்கள் நின்று சுற்றி பார்த்துட்டு வீடியோலாம் எடுத்துட்டு தான் ஈவினிங் பிளான் பண்ணி போனோம் பாண்டிச்சேரிக்கு. சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போகிற ரோடு தான் எல்லாமே. ஸோ யாரெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க மறக்காமல். ஓரளவுக்கு போகிற வழியில் சின்ன சின்ன பிளேஸ் எல்லாம் பார்த்துட்டே பாண்டிச்சேரிக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. பாண்டிச்சேரி பீச் உள்ள என்ட்ரி. எங்கேயா போற? பீச் போகிறோமா? ஓ, சன்லைட் சூப்பரா இருக்கியா?